வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எர்னெஸ்டோ செக்வேரா இவர் எழுதின த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் அ ஜேர்னி அரவுண்ட் சவுத் அமெரிக்கா இந்த புக்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் எழுதினவர் ஒரு இளைஞர். அவர் அர்ஜென்டினான்ற இடத்த சேர்ந்தவர். அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. அவர் ஒரு பயணம் எடுக்கிறார். அந்த பயணத்தை அவர் மோட்டார் சைக்கிள்லேயே போகிறாரு. அந்த பயணத்தில் அவர் பார்க்குறது, கேள்விப்படுறது எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதுகிறாரு. அதனால தான் தலைப்பு மோட்டார் சைக்கிள் டைரிஸ். இந்த இளைஞர் யாருன்னா அவர் தான் எர்னெஸ்டோ செக்வேரா டி லா செர்னா. இவர் எதுக்கு பிரபலம்னா இவர் தான் கியூபாவில் நடந்த புரட்சியோட தலைவர். இவர் ஒரு கொரில்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு கியூபன் கவர்மெண்ட்டோட ஒஃபிஷியல். அப்புறம் காங்கோ பொலிவியாவில் நடந்த புரட்சியோட ஃபார்மெண்டர். செக்வேரானா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு போராளி அந்த மாதிரி சொல்லலாம். இவருடைய ஜேர்னி தான், இந்த பயணம்தான் எர்னெஸ்டோ குவாராவை இருந்தவரை செக்வேரா மாற்றினது. இவர் பயணம் எங்கே போனார்னா லாட்டின் அமெரிக்காவுக்கு போனார். இவரோடு வந்தது அவரோட நண்பரான ஆல்பர்ட்டோ கிரனடோ. அவங்க போன இடத்துல நிறைய ஒர்க்கர்ஸை பார்க்குறாங்க. ரொம்ப உடம்பு முடியாமல் சீரியஸாக இருக்கிறவங்கள பார்த்தாங்க. ரொம்ப கடினமான ஒரு பயணம்தான். ஆனால் இந்த பயணம்தான் அவருக்கு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நிறைய எண்ணங்களை அவருக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பயணம்னு சொல்லலாம். புக்கோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கேராக் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். இப்போ அவருக்கு எந்த வேலையும் இல்லை. அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில். அதனால் மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. அவரோட நண்பரான ஆல்பர்ட்டோ கிரனடோ, அவருக்கு 29 வயசு. அவர் ஒரு பயோகெமிஸ்ட்டு. அவருக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு வேலை வேணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வெனிசுலாக்கு போனால் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாரு. இப்போது இந்த கிரனடோ கிட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது. ரொம்ப பழைய மோட்டார் சைக்கிள். அதெல்லாம் நம்பி போக முடியாது. ஆனால் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது லா பட்ராஸோ 2. இப்போ இவங்க 2 பேரும் இதில் அப்படியே ரோட்லலாம் பயணம் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படியே நார்த் அமெரிக்கா சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. வெறும் விளையாட்டாக ஆரம்பித்த பேச்சு அவங்களுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் அந்த பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ பைக்கை நல்லபடியாக ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப பழைய பைக்கு, பெரிய பயணம் வேறு போகணும். அதனால் எந்த அளவுக்கு அந்த பைக்கை தயார் பண்ணும்போது அது மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சில்லியோட விசாவும் கையில் கிடச்சிடுது. இப்போ 2 பேரும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அர்ஜென்டினா வழியாக போகும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சாப்பாடு எல்லாமே கொடுக்குறது அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க அந்த மாதிரியெல்லாம். ஆனால் போகும்போதே கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது, விழாக்கெல்லாம் நடக்குது, நல்ல ஃபீஸ்ட்டு, மைட்டு, வைனு எல்லாமே கிடைக்கிறாங்க. ஆனால் குவேராக்கு ஒரே ஒரு பயம்தான். ஏன்னா அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, சீச்சின்னான்னு. இப்போ அவங்க இந்த நீண்ட பயணத்துக்கு சரின்னு சொல்லுவாங்களா இல்லையான்னு அவருக்கு தெரியல. அதனால் அவரும் கிரனடாவும் போய் சீச்சினாவை பார்க்குறாங்க. இப்போ அவங்க சில்லி பார்டரை க்ராஸ் பண்ணும்போது தான் குவேராக்கு ஒரு லெட்ரு வருது சிச்சினா கிட்டேருந்து. இந்த மாதிரி நம்மளுடைய காதலை நம்ம முறிச்சிக்கலாம் அப்படின்னு. இப்போ அவருக்கு என்னென்னா வருத்தம் இல்லைப்பா, நிம்மதி, நம்ம சந்தோஷமாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் பயணத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயணத்தில் போகிற போது பார்க்குறது எல்லாத்தையும் அந்த டைரியில் எழுதினே வராரு. அங்கங்கே கவிதையெல்லாம் கூட எழுதிட்டே வராரு. இப்போ சில்லியில் அந்த மக்கள்லாம் ரொம்ப நல்லா உபசரிக்கிறாங்க 2 பேரையுமே. அங்கே அவங்க வைன், பார்பிக்யூ, நல்ல கொஞ்சம் குறும்பெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. அங்கே ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில் இவங்கள பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதி இவங்க படம்லாம் போட்டு இவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எதுலன்னா லெப்ரசி, அதாவது தொழுநோயாளிகளுக்கு இவங்க மருத்துவம்லாம் பார்க்குறாங்கன்னு சொன்னதுனால நிறைய மக்கள் இவங்களை பார்த்தோன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய உதவியும் செய்கிறாங்க. இதில் நிறைய கஷ்டங்களையும் இவங்க பார்க்குறாங்க. என்ன ஆகிடுதுன்னா முதல் கஷ்டம், அவங்க போன லா பெட்ராஸோ ரொம்ப மோசமான நிலைமைக்கு, அதை ரிப்பேரே செய்ய முடியாத நிலைமைக்கு போயிடுது. அதனால் அவங்க மோட்டர் சைக்கிளை தூக்கி போட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே லிஃப்ட் கேட்டு தான் அவங்க ஒரு நல்லவங்க கொடுக்குற லிஃப்ட் மூலமாக அவங்க பயணத்தை தொடர்றாங்க. இங்கே தான் அவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உண்மையான கொடூரங்களை பார்க்குறாரு. இந்த மைனர்ஸ்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி அவங்க முதலாளிங்க அவங்கள சுரண்டி எடுக்கிறாங்க, அவங்க எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையில் வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர் மரணத்தை தினமும் சந்திக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபாரின் கம்பெனிஸ், அதுலேயும் முக்கியமாக அமெரிக்காவுக்கு சொந்தமான மைன்ஸ்லலாம் எவ்வளோ கம்மியான சம்பளம் தராங்க. அங்கே இருக்கிற அவுட்லாட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இவங்களை எப்படி ஒரு தாழ்வான நிலைமையில் வச்சுருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள்லாம் அவங்க சொந்த நாட்டிலே எப்படி செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி நடத்தப்படுறாங்க. ஏழைங்களாம் எப்படி வீட்டில் ரொம்ப உடம்பு முடியாமல் சீரியஸாக இருக்கவங்களுக்கு கூட
மருத்துவம் செய்ய முடியாத அளவுக்கு வறுமையில் இருக்காங்கன்றதெல்லாம் அவர் பார்க்குறாரு. இப்போ விளையாட்டுத்தனமாக எல்லாத்தையும் எழுதின்னு வந்த செக்குவேரா இப்போ சீரியஸாகவே எல்லாத்தையும் நோட் பண்ணி அவருடைய டைரியில் எழுதின்னு இருக்காரு. அங்கே குளிரா இருக்குது, பசியிலலாம் வாட வேண்டிய சூழ்நிலைலாம் வருது. அப்போ அவரே வந்து அந்த அனுபவங்களெல்லாம் அவரே அனுபவிக்கிறாரு. இப்போ குவேராவும் கிரனடாவும் வந்து பெருவுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த குவெச்சா வாரியர்ஸு அப்புறம் இன்கா சிவிலைசேஷன்லாம் பார்க்குறாங்க. அந்த பிரம்மாண்டம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே மெய்சில் இருக்குது. அதுவும் அந்த பிரம்மாண்டமான மச்சு பிச்சுவை வந்து அந்த பாழடைஞ்ச நிலைமையில் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பிரமிப்பாகவே இருக்குது. அப்புறம் எஸ்டக்யூவில் வந்து அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பள்ளத்தாக்கு வந்து இன்னும் வந்து மாடர்னாலாம் மாறலை. அந்த இன்கா பீப்புள் பண்ண அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே இருக்குது. அங்கே மக்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் எப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பொற்காலமாக இருந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களோட சந்ததிகள்லாம் இப்போ வந்து ஏழ்மையில் கஷ்டத்தில் அவமானத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற பழங்குடியினர்லாம் வந்து அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து தோற்று போன மக்களாக தான் கண்ணுக்கு தெரிகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் பேர்லாம் படிச்சிருக்காங்க. அந்த படித்தவங்களாம் வந்து இவங்களோட எதிர்காலம் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக பாடுபட்டுன்றதை பார்க்கும்போது இவருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்குது. அப்புறம் பெருவில் வந்து இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மருத்துவ பணியும் அவங்க செய்கிறாங்க. அவங்க அங்கே போயிட்டு லீமாவில் இருக்கிற ஒரு லெப்பர் காலனி, அது தொழுநோய் காலனியை போய் பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்டேருந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஆனால் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி எல்லாமே முழுமையாக கிடைக்கல. ஒரு வறுமையான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள போய் இவங்க போய் பார்த்து அவங்களுக்கு வேண்டிய மருத்துவத்தை செய்யும் போது அவங்களாம் ரொம்ப நன்றியோடு பார்க்குறாங்க. ஏன்னா முதல் முறையாக இப்போ தான் அவங்கள யாரோ ஒருத்தர் வந்து மற்ற மனிதர்கள் மாதிரியே நடத்துகிறது அவங்க உணர்கிறாங்க. அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. இங்கே தான் குவேராக்கு முதல்ல அவருக்கு வந்து ஒரு சீரியஸான ஆஸ்துமா அட்டாக் வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சான் பேப்லோன்ற ஒரு லெப்பர் காலனிக்கு அங்கே போகிறாங்க. அங்கேயும் அவர் பார்க்குறாரு. இங்கேயும் வந்து அந்த நோயாளிங்கெல்லாம் தனிமைப்படுத்த வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எதுவுமே இல்லை. அங்கே தான் அவரோட பிறந்த நாளில் அந்த யுனைடெட் லாட்டின் அமெரிக்காவில் அவர் நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து குவேராவும் கிரனடாவும் வந்து ஒரு ராஃப்டில் கடல் வழியாக கொலம்பியாவுக்கு வராங்க. நிறைய தடங்கள் பயணத்தில் இருந்தாலும் அவங்க பொகோட்டாக்கு வந்துடுறாங்க. அங்கே கொஞ்ச நாள் தான் இருக்காங்க. அடுத்தது அவங்க வெனிசுலாவுக்கு போயிடுறாங்க. திரும்பி குவேராவுக்கு இன்னொரு ஆஸ்மா அட்டாக் வருது. திருப்பி அவர் நல்லபடியாக ஆகி திரும்பி வரும்போது கிரனடா சொல்கிறாரு, எனக்கு அநேகமாக கேரக்கஸில் நல்ல வேலை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன், அதனால் நான் வந்து இங்கேயே தங்கிறேன்றாரு. குவேராவும் வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து எப்படின்னு திரும்பி வந்து அவரோட மருத்துவ படிப்பை தொடரணும் இல்லையா. ஆனால் இப்போ வந்து அவருக்கு எந்த அவசரமும் இல்லை. கேரக்கஸை தனியாகவே சுற்றி பார்க்குறாரு. கிரனடா இல்லாததை அவர் மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஏழை மக்களோட வாழ்க்கையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறாரு. புத்தகத்தோட கடைசி சாப்டரில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வயசான ஒருத்தரை பார்க்குறாரு. அந்த வயசானவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், நாங்கள் ஒரு புரட்சி பண்ண போகிறோம், கண்டிப்பாக அந்த புரட்சியில் நான் இறந்துடுவேன், ஏன்னா அது வந்து ரொம்ப கடுமையான ஒரு தாக்குதலாக இருக்கும்னு சொல்லும் போது குவேரா வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமுதாயம் வந்து 2ஆக பிரியுது, எதிரெதிராக பிரியுதுன்னா நான் மக்கள் பக்கத்தில் தான் இருப்பேன், நானும் வந்து இந்த புரட்சியில் நான் பங்கு எடுப்பேன், இதில் இறந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான், ஏன்னா மக்களுக்கு நியாயத்தை கொடுக்கறதுக்காக என் உயிரை கொடுக்க போகிறேன்றது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஒரு கேர்ஃப்ரீயாக ஒரு இளைஞராக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த செக்வேரா இந்த டைரி முடிக்கிறதுக்குள்ள, இந்த பயணம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு புரட்சியாளராக மாறினார். எது அவரை மாற்ற வச்சுது அப்படின்றதெல்லாம் இந்த டைரியில் அவர் எழுதியிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இது வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.